السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் புனித மிகுந்த ரமலானிலே நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எஞ்சியிருக்கிற நாட்களையும் நல்ல முறையிலே அமல்கள் மூலம் நிரப்பமாக்குவதற்கு அல்லாஹு தாலா நாம் அனைவருக்கும் உதவி புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹு தாலாவுக்கு பிடிக்காத ஒரு குணம் என்று சொன்னால் அது பெருமைத்தனம். நாளை அல்லாஹு தாலா ஒரு ஹதீஸில் நாம் பார்க்கக்கூடிய விஷயம், அல்லாஹு தாலா வானத்தையும் பூமியையும் சுருட்டி வைத்து கொண்டு எதிகி தன்னுடைய கரத்திலே சுருட்டி வைத்து கொண்டு சும்ம யகூலு அனல் மலிக்கு அனல் ஜப்பாரு அனல் முத்தகப்பிரு, நான் தான் அரசன், நான் தான் அடக்கி ஆளக்கூடியவன், நான் தான் பெருமை கொள்ளக்கூடியவன் என்று அல்லாஹு தாலா கூறுவான். அடுத்ததாக அல்லாஹு தாலா கேட்பானாம், ஐனல் ஜப்பாரூன், அடக்கி ஆளக்கூடியவர்கள் எல்லாம் எங்கே போனார்கள்? ஐனல் முத்தகப்பிரூன், பெருமை அடிக்கக்கூடியவர்கள் எல்லாம் எங்கே சென்றார்கள் என்பதாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவானாம். இன்னொரு ஹதீஸில் வரக்கூடிய செய்தி என்னவென்றால், இதா கபில அர்வாஹு ஜமீஇ ஹல்கிஹி, எல்லா படைப்பினங்களுடைய அல்லாஹுடைய எல்லா படைப்பினங்களுடைய ரூஹுகளையும் கைப்பற்றிய பொழுது அல்லாஹ் மாத்திரமே ஃபலம் யப்க சிவாஹு வஹதஹு, அல்லாஹ் மாத்திரமே தரிபட்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் யகூலு, அல்லாஹ் சொல்வானாம், லிமனல் முல்குல் யௌம், இன்றைய தினத்தினுடைய ஆட்சி அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? இப்படியே 3 தடவை அல்லாஹு தாலா லிமனல் முல்குல் யௌம் லிமனுல் முல்குல் யௌம் என்று அல்லாஹு தாலா கூறிவிட்டு சும்ம யுஜீபு நஃப்ஸஹு காயிலன், தன்னுடைய நஃப்ஸுக்கே அல்லாஹு தாலா இந்த வார்த்தையை சொல்லி பதில் கூறிக்கொள்வானாம், லில்லாஹில் வாஹிதுல் கஹார், லில்லாஹில் வாஹிதுல் கஹார் என்பதாக அல்லாஹு தாலா அடக்கி ஆளக்கூடிய ஒருவனான அல்லாஹுவிற்கே அந்த ஆட்சி அதிகாரம் இன்றைய தினம் இருக்கிறது என்று அல்லாஹு தாலா தன்னை குறித்து இப்படி பேச காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹுடைய படைப்பினங்களாக படைக்கப்பட்ட சில நபர்கள் இந்த உலகத்திலே பெருமை அடித்ததின் காரணமாக அல்லாஹு தாலா இந்த கேள்வியை கேட்கிறான். சிலர் செல்வத்தின் மூலமாக, சிலர் அரசாட்சியின் மூலமாக பெருமை அடித்தார்கள் என்பதற்கு உதாரணமாக சொல்ல போனால், மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுடைய சச்சாவுடைய மகன்தான் இந்த காரூன். சில இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அவர்களுடைய சித்தி, அதாவது சாட்சியுடைய மகன் என்பதாக, ஆக சகோதரன் என்கிற அந்த நிலையில் உள்ள காரூன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய செல்வத்தின் காரணமாக, அவனுடைய செல்வத்தை சுமந்து செல்லக்கூடிய ஒட்டகங்கள் 30,000 ஒட்டகங்களை அவன் கஜானா சாவியை சுமந்து செல்வதற்காக வேண்டி ஓட்டி செல்வானான். இப்படியே அந்த ஊரிலே வலம் வருவது காலையிலும் மாலையிலும் இவனுடைய வழக்கம் என்னன்னா, அந்த சாவியை அந்த ஒட்டகத்திலே சுமக்க வைத்து இவன் அப்படியே தரையில் இழுத்தவாறு தன்னுடைய ஆடை அணிந்து கொண்டு அப்படியே மக்களுக்கு மத்தியிலே அப்படியே நடந்து செல்வது வழக்கம். காலையிலையும் ஒரு மாலையிலையும் ஒரு தடவை இப்படியே நடந்து செல்லக்கூடிய அந்த காட்சியை பார்த்த பலகீனமான மக்கள் இவனை போன்று செல்வம் பெற வேண்டுமே என்று கூறியவர்களும் இருக்கிறார்கள். நல்ல மனிதர்கள் இவனை போன்று செல்வத்தை பெறக்கூடாது, இது அல்லாஹ்விடத்திலே ஒரு லஅனத்தை, சாபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அமைந்துவிடும் என்று நல்லோர்கள் கூறுவதையும் அந்த காலகட்டத்திலே பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த காரூன் பெருமை அடித்ததற்கு செல்வமும் ஒரு காரணம். அதே போல அவனுடைய தோற்றத்தை அழகானதாக அல்லாஹு தாலா படைத்திருந்தான். அழகு, சௌந்தரியமாக, முனப்பர் என்பது அவனுக்கு பெயராகவே, மக்களால் சூட்டப்பட்ட ஒரு பெயராகவே இருந்தது. ஒளி பொருந்தியவன், அந்த அளவிற்கு ஒளி மிக்கவனாக அவன் பார்ப்பதற்கு இருந்தான். அதுவும் பெருமைப்படுவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. அதே போல
தௌராத் வேதத்தை பனு இஸ்ரவேலர்களிலே மிக அழகான குரலிலே ஓதக்கூடியவனாகவும் அவன் இருந்தான் என்பதாக வரலாறு தெரிவிக்கிறது. ஆக இந்த விஷயங்கள் எல்லாம் அவனை வழிகெடுத்து பெருமை கொள்ளக்கூடிய அளவிற்கு கொண்டு சென்று விட்டது என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். இந்த விஷயத்தை அல்லாஹு தாலா ஒருபோதும் பொறுத்து கொள்ள மாட்டான். அதனால் அல்லாஹு தாலா மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிரார்த்தனைக்கு இணங்க அவனுடைய சொத்துக்களை எல்லாம் அல்லாஹு தாலா அப்படியே மண்ணில் புதைய செய்து விட்டான். அவனையும் மண் அப்படியே இழுக்க செய்து அவனை மரணிக்க வைத்தான் என்பதாக வரலாறு பேசும். கண்ணியத்திற்குரியவர்களே, இதுதான் பெருமை அடித்தவர்களுக்கு அல்லாஹு தாலா உலகத்திலே வைத்திருக்கக்கூடிய தண்டனையாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல ஃபிரௌன் பெருமை அடித்ததற்கு காரணம், நைல் நதி வற்றிய பொழுதெல்லாம் அல்லாஹு தாலா சில நிஅமத்துகளை சில நபர்களுக்கு கொடுப்பான் இல்லையா? அதே போல ஃபிரௌனுக்கும் என்ன நிஅமத்தை அல்லாஹ் கொடுத்தான் என்று சொன்னால், அவன் நைல் நதியை பார்த்து ஓடு என்று சொன்னால் ஓடும். வற்றிய போதெல்லாம் ஓடு என்கிற அந்த வார்த்தையை சொன்னவுடன் ஓடக்கூடியதாக அல்லாஹு தாலா அந்த நிஅமத்தை கொடுத்திருந்தான். அவன் அதை வைத்து பெருமை அடித்தான். பத்தியா, நான் சொன்ன உடனே ஓடுது பத்தியா, நான் தான் அன ரப்புக்குமுல் அலா, நான் தான் உங்களுடைய மிகப்பெரிய இறைவன் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான். இப்படி பெருமையினுடைய உச்சதனத்தில் இருந்த அவனை அல்லாஹு தாலா எந்த நைல் நதியை வைத்து அவன் பெருமை பாராட்டி பேசினானோ மக்களுக்கு மத்தியிலே, அதே நைல் நதியிலே மூழ்கடிக்கும்படியாக அவனுடைய மரணத்தை ஏற்படுத்தி விட்டான் என்பதாக வரலாறு பேசுகிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, ஆக இந்த புனித ரமலானிலே இருக்கிற நாம் பெருமை என்கிற அந்த குணம் நம்மிடத்திலே கடுகளவு பெருமை கூட இருக்கக்கூடாது என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார்கள். கடுகளவு பெருமை எவருடைய உள்ளத்திலே இருக்கிறதோ அவர் சூனத்தில் நுழைய மாட்டார் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த பெருமை என்கிற அந்த குணத்தை நம்மிடத்திலிருந்து முற்றிலுமாக அகற்றி ஈருலக வெற்றி பெற்ற மக்களாக நாம் ஆகுவதற்கு முயற்சிப்போம். அல்லாஹ் அதற்கு உதவி செய்வானாக. நாளை மறுமையிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்தின் வாயிலாக சுவனத்தை அடையும் நற்பாக்கியம் மிக்கவர்களாகவும் நம்மையும் நம்மை சார்ந்த குடும்பத்தவர்களையும் அல்லாஹ் ஆக்கிடுவானாக என்கிற இந்த துஆவோடு எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.